அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவது அவங்க குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 287 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 982 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்தது அவங்க குவைத்தோட தங்க விலையை பார்க்கலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 36 தினார் 12 ஃபீல்ஸ் ஆகவும் 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 23 ஃபீல்ஸ் ஆகவும் 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 31 தினார் 511 ஃபீல்ஸ் ஆகவும் 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 27 தினார் 9 ஃபீல்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்ததாக வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். மாண்புமிகு முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர், சவுதி அரேபியா ராஜ்யத்தின் உள்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரப்பூர்வ துணை பிரிவுடன் நேற்றைய தினம் அல்சலாம் அரண்மனையில் உள்ள அரச அருங்காட்சியகத்தில் அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொண்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் மற்றும் ஏனைய வெளிநாடுகளிலிருந்து திரும்பும் இந்தியர்களுக்கான தங்க வரம்புகள் மற்றும் சுங்க வரிகள் விலக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏனைய நாடுகளிலிருந்து தங்கத்துடன் திரும்பும் இந்திய வெளிநாட்டினர் தங்கத்தின் அளவு மற்றும் வடிவம் மற்றும் அவர்கள் வெளிநாட்டில் தங்கியிருக்கும் காலம் ஆகிய இரண்டினையும் பொறுத்து சுங்க வரிகள் மாறுபடும் என்பதை அறிந்திருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. ஒரு வருடத்திற்கும் மேலாக வெளிநாட்டில் தங்கியிருக்கும் பயணிகள் வரியின்றி தங்க நகைகளை கொண்டு வர அனுமதிக்கப்படுகிறார்கள் எனவும் ஆண்களுக்கு 20 கிராம் அதாவது 50,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை எடுத்து வரலாம் எனவும் பெண்களுக்கு 40 கிராம் அதாவது 1 லட்சம் ரூபாய் வரை மதிப்புள்ள தங்க நகைகளை எடுத்து வரலாம் என தெரிவித்துள்ளது. மேலும் இதில் தங்க கட்டிகள், நாணயங்கள் அல்லது பிஸ்கட்டுகளுக்கு இந்த விலக்கு பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவிற்கு வந்தவுடன் ரெட் சேனலில் விலக்கு வரம்புகளுக்கு மேல் உள்ள அனைத்து தங்கத்தையும் அறிவிக்குமாறு அதிகாரிகள் பயணிகளுக்கு அறிவுறுத்துகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்ய தவறினால் 1962ஆம் ஆண்டு சுங்க சட்டத்தின் கீழ் பறிமுதல், அபராதம் அல்லது வழக்கு தொடரப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜகரா பகுதியில் பாதசாரி ஒருவர் வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜகரா கவர்னரேட்டில் உள்ள அல் கசர் பகுதியில் அடையாளம் தெரியாத ஒருவர் வாகன விபத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல் தடயவியல் மருத்துவத்துறைக்கு மாற்றப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு வட்டாரத்தின்படி உள்துறை அமைச்சகத்தின் செயல்பாட்டு அறைக்கு சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததாகவும் அதன் பிறகு பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் அவசர மருத்துவ பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் தெருக்களில் சண்டை போட்ட 2 எகிப்தியர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத்தில் ஒரு பரபரப்பான தெருவில் 2 எகிப்திய வெளிநாட்டினவர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் வன்முறையில் மோதிக்கொண்டதால் மோதல் வெடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மோதல் அதிகரித்து வாகனங்களின் போக்குவரத்தை பாதித்து கூட்டத்தினரை அமைதியின்மைக்கு உள்ளடக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு விரைவாக பதிலளித்த உள்துறை அமைச்சகத்தின் பாதுகாப்பு படையினர் இருவரையும் கண்டுபிடித்து கைது செய்துள்ளதாகவும் குவைத்தில் தேசியம் அல்லது அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை வலியுறுத்தி வெளிநாட்டினர் நாடு கடத்தப்படுவதை அதிகாரிகள் பின்னர் உறுதி செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் இந்த செய்தி இப்போ புதிய செய்தியா பழைய செய்தியா அப்படின்னு தெரியல. நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் இந்த செய்தி பரவிட்டு இருந்துச்சு அதிகமானவங்களால. அதாவது பிரேக் படல ஸ்டெக் ஆனதுனால ஒரு வாகனம் நிற்காம ஓடிக்கொண்டே இருந்து இறுதியில் விபத்துக்குள்ளானதா ஒரு குடிமகன் காணொலி வெளியிட்டிருக்காரு. இதுக்கு முன்னால் வரக்கூடிய காணொலியை பாருங்க. அப்துல்லா முபாரக் பகுதியில்
பள்ளி ஆண்டின் முதல் நாளில் போக்குவரத்து காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்வி ஆண்டு திங்கட்கிழமை, அதாவது இன்றைய தினம் தொடங்கிய நிலையில் அதிகரித்த வாகன ஓட்டத்தை நிர்வகிப்பதில் குவைத்தின் போக்குவரத்து காவல்துறை ஒரு குறிப்பிடத்தக்க சவாலை எதிர்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகாலை முதல் அதிகாரிகள் அதிக அளவு ஒழுக்கம், அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியுள்ளதாகவும், மாணவர்கள் பள்ளிக்கு பாதுகாப்பான மற்றும் சுமூகமான பயணத்தை உறுதி செய்வதற்கான முக்கிய சாலைகள் மற்றும் முக்கிய சந்திப்புகளில் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சகம் பெற்றோர்களும் ஓட்டுநர்களும் பின்வரும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் முதலாவது, வேகத்தை குறைத்து போக்குவரத்து அறிகுறிகள் மற்றும் சிக்னல்களை கடைபிடிக்க வேண்டும் எனவும், நெரிசலை தவிர்க்க சீக்கிரமாய் புறப்பட்டு பள்ளிகளுக்கு அருகில் கவனமாக வாகனம் ஓட்டுங்கள் எனவும், வாகனம் ஓட்டும்போது கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும் எனவும், மேலும் சிறு குழந்தைகளுக்கு சாலையை கடக்கும் போது உடன் செல்ல வேண்டும் எனவும், மாணவர் கடப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எனவும், அவர்களின் திடீர் அசைவுகளுக்கு கவனம் செலுத்துங்கள் எனவும், சீட் பெல்ட் கட்டாயம் அணிய வேண்டும் எனவும், 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் காரின் பின் இருக்கையில் அமர்ந்திருக்க வேண்டும் எனவும், நியமிக்கப்பட்ட இடங்களில் நிறுத்த வேண்டும் எனவும், திடீரென இரட்டை நிறுத்தங்கள், அதாவது பார்க்கிங் லைட்டை சடனா போட்டு நிறுத்துவதை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. கல்வி அமைச்சகம் 4.1 மில்லியனுக்கும் அதிகமான பாட புத்தகங்களை வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் அமைச்சகத்தின் வலைதளம் மற்றும் குழுக்களின் கணக்குகள் மூலம் மின்னணு முறையில் புத்தகங்களை வழங்குதல் மற்றும் புத்தகங்கள் அனைத்து பள்ளிகளிலும் சரியான நேரத்தில் சென்றடைவதை உறுதி செய்ய தினசரி கண்காணிப்பு நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. தொழிலாளர்களின் சம்பளம் இனிமே தாமதமாகாது எனவும், மீறினால் முதலாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழிலாளர்களின் சம்பளத்தை அவர்களின் வங்கி கணக்குகளுக்கு மாற்ற தவறும் முதலாளிகளின் கோப்புகளை செயலாக்குவதை நிறுத்துவது உட்பட கடுமையான நடவடிக்கைகள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று மனிதவள பொது ஆணையத்தின் தற்காலிக இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நடவடிக்கை தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதிலும் நியாயமான பணிச்சூழலை மேம்படுத்துவதிலும் ஒரு அடிப்படை தூணாகும் என தெரிவித்துள்ளார். சஹல்பார் கம்பெனிஸ் மற்றும் சஹல்பார் பேங்க்ஸ் தளங்கள் மூலம் தொழிலாளர்களின் சம்பளத்தை மாற்றுவதற்கான ஒரு வழிமுறையை உருவாக்குவது குறித்து விவாதிக்க குவைத் வங்கி சங்கத்துடன் PAM ஏற்பாடு செய்திருந்த சந்திப்பின் போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. குறிப்பிடத்தக்க காலக்கெடுவிற்குள் முதலாளிகள் தொழிலாளர்களின் சம்பளத்தை மாற்றுவதை உறுதி செய்வதில் துல்லியம் மற்றும் செயல்திறனின் மிக உயர்ந்த தரங்களை நிறுவுவதே இதன் குறிக்கோள் என ஆய்வுத்துறையின் இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் குவைத்தில் மக்கள் தொகை 4.8 மில்லியனாக சிறிதளவு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் மக்களின் எண்ணிக்கை 1.32% அதிகரித்து 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 15,45,781 இருந்த நிலையில் இது 15,66,168 உயர்ந்துள்ளது. இதற்கிடையில் நாட்டின் மொத்த மக்கள் தொகை 2024இல் 49,13,271 இருந்த நிலையில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 0.65% குறைந்து 48,81,254 உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் மாதத்தில் கைவிடப்பட்ட 577 கார்கள் மற்றும் படகுகளை தலைநகர் நகராட்சி அகற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் தலைநகர் நகராட்சி 417 விதிமீறல்களை வெளியிட்டு கைவிடப்பட்ட வாகனங்கள், படகுகள், மளிகை கடைகள் மற்றும் வணிக கொள்கலன்களில் 3610 எச்சரிக்கை ஸ்டிக்கர்களை ஒட்டி காலக்கெடுவிற்கு பிறகு அகற்றுவதற்கான தயாரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் மற்றும் நில போக்குவரத்துக்கான பொது ஆணையத்தின் இயக்குனர் ஜெனரல் பொறியாளர் அவர்கள் 4வது ரிங் ரோடு தளத்தை பார்வையிட்டு தீவிர பராமரிப்புக்கான திட்டத்தின் சமீபத்திய முன்னேற்றங்களை மதிப்பாய்வு செய்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து துறை பல்கலைக்கழக சாலையில் அத்துமீறி நுழைந்த 140 லாரிகளை அகற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளது.
அதேபோல் மின்சார டிரான்ஸ்பார்மர் கேபிள்களை திருடியதற்காக 2 எகிப்திய வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இன்றைய தினம் காலை முபாரக்கா பகுதியில் உள்ள மீன் சந்தையில் மீன்களின் வகைகள் மற்றும் விலைகளை ஒரு நபர் காணொலி எடுத்து வெளியிட்டிருக்காரு. இதுக்கு முன்னால் வரக்கூடிய காணொலியை பாருங்க. سوق السمك المباركة ولد الحجية ونشوف يقولون السمك غالي وبنشوف الأسعار السمك وشنو السمك اللي موجود. السمك سوق فاضي، شوفوا شلون السوق فاضي، السوق فاضي ماكو احد. وين السماكة؟ وين الجزافين؟ يا حسن سمك باكستاني على كم الباكستاني يا حسن؟ 6.5 زبيدي باكستاني. هلا والبنغالي كم؟ 5 4.5. والهامور هلا ابوي طول لي عمرك 3.5. حياك الله والساعة المباركة. النقالير كم؟ 2.5 ايراني. مال متى؟ مال اليوم. السمك خفيف. شفتوا البسطات؟ ها عشان لا تقولون السمك غالي. غالي البسطات مسكرة. غالي غالي لو يبعد. الشعم كم ايراني؟ الشعم 3 قرش. 3 دنانير الشعم. والزبيدي؟ الزبيدي 4.5. مال وين؟ باكستاني ب4.5. حلو 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 حلو. بني ايراني كم؟ دينارين. كم؟ حلو حلو دينارين. قباقب مال متى؟ اليوم يجي دينارين الكويتي. النفيه دينارين، دينار ونص. حلو حلو حلو. بني يا بني، بني يا بني. ها السوق شلون؟ ها شوف البسطات سمك جزافين ماكو. يقول لك سمك قليل. البسكوت كم؟ مال وين؟ ايراني. اللي يبي بسكوت 2.5. مزلقان 1.5 دينار. حلو حياكم الله والساعة المباركة. نويبي كويتي كم؟ 1.5 دينار. زبيدي باكستاني كم؟ 4. نشوف الهوامير كم عند عباس. نقرور كم؟ نقرور 3 دنانير هامور 4. 3 دنانير نقرور و4 دنانير الهامور. حلو. غالي غالي لو يبعد. سمير يا سمير بسطة 51 يقول زبيدي. 5 قرش. مال وين؟ باكستاني ب5. حلو. بنغالي 3.5 البنغالي. حلو. هامور ايراني كم؟ هامور كيلو 4. 4 دنانير الهامور. حلو. والزبيدي باكستاني كم؟ 5. والبنغالي 6 كبار. ربيان كويتي كم الربيان؟ 2.5 دينار. حلو حلو حلو. وجنته شامه. تركي كم التركي؟ سيباس 4.5. 4 5. حياكم الله والساعة المباركة. ونروح وين؟ هذا سوق السمك المباركية. الأسعار خيالية ومرتفعة. الله يكون بعونكم يا متابعين. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.